எஃபெக்ட் டூலில் அடுத்தபடியாக ட்ராப் ஷேடோ டூல் எப்படி இதில் வந்து நமக்கு பயன்படுகிறது, டிசைன் பண்ணும்போது நமக்கு எப்படி பயன்படுகிறது என்பதை ட்ராப் ஷேடோ டூல் மூலம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ட்ராப் ஷேடோ வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்காகவும் ஆப்ஜெக்டில் உள்ள ஆப்ஜெக்ட்லேயும் இமேஜ்லேயும் எப்படி ட்ராப் ஷேடோ அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போது இது போல் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் ட்ராப் ஷேடோ கொடுக்க முடியும். ட்ராப் ஷேடோன்றது நிழல் தான், ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், இப்போ இது போல் ஆப்ஜெக்ட்ஸ் நம்மகிட்ட இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட் கீழே வந்து பாட்டமில் நம்மளால் ட்ராப் ஷேடோ கொடுக்க முடியும். சென்டரில் ட்ராப் ஷேடோ டூலை நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் கிளிக் பண்ணிவிட்டு இதோட சென்டரில் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி இப்படி கிளிக் பண்ண முடியும். இதோட சென்டர்லேருந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா, இப்போ இந்த சென்டர்லேருந்து ப்ரெஸ் பண்ணுறேன், இதோட சென்டர்லேருந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது இப்படி ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக ட்ராப் ஷேடோ கொடுக்க முடியும். இப்படி ட்ராப் ஷேடோ கொடுக்கப்பட்ட ஆப்ஜெக்டை நம்ம அதன் பிறகு நம்ம வந்து ட்ராப் ஷேடோ மேலே கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து ட்ராப் ஷேடோ மேலே இந்த ஏரியாவில் இந்த ட்ராப் ஷேடோ மேலே நீங்கள் கிளிக் பண்ணணும். பிளாக்காக தெரியுது இல்லைங்களா, இந்த கிரே தெரியக்கூடிய பகுதியில் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இதோட டார்க்னஸ், அதாவது ஒப்பாசிட்டியை ட்ராப் ஷேடோ ஒப்பாசிட்டின்றது அதோட டார்க்னஸ், அந்த டார்க்னஸ் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இது போல் 100 இருக்கிறப்போ ஜாஸ்தியாகவும் இது கம்மியாகவும் இது கிடைக்குது. அதே போல் இது ஷேடோ ஃபெதரிங் எந்த அளவுக்கு நம்ம வந்து இதில் கொடுக்க முடியும் பார்க்கலாம். இப்போ ஃபெதரிங் நீங்கள் அதிகமாக கொடுக்கும் பொழுது எது போல வருகிறது என்பது நம்ம நேரடியாக பார்க்குறோம். இதில் நீங்கள் கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். மல்டிப்ளே அப்படின்றதுக்கு ஆப்ஷன் பக்கத்தில் நமக்கு ஒரு கலர் பாக்ஸ் பேலட் இருக்குது. கலர் பேலட்டில் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நம்ம வந்து இங்கே கொடுத்துக்க முடியும். அதுபோலவே நம்ம எல்லாத்துக்குமே இதை பயன்படுத்த முடியும். ஸோ என்ன கலர் வேணுமோ இதில் வந்து நம்ம எடுத்துக்க முடியும். அதே போல் ஃபெதரிங் அண்டு ஒப்பாசிட்டி ரெண்டும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் ட்ராப் ஷேடோவில். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு எப்படி நம்ம வந்து ஒரு ஃபைலில் இம்போர்ட் போய் ஒரு இமேஜ் நான் டவுன்லோட் பண்ண போகிறோம். இந்த இமேஜுக்கு வந்து நம்ம எவ்வாறு நம்ம இது வந்து ஒரு ட்ராப் ஷேடோ கொடுக்க முடியும் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு பாருங்கள், ட்ராப் ஷேடோ நம்ம கொடுக்க முடியும். ட்ராப் ஷேடோ கொடுக்கும்போது இதோட பேக்ரவுண்டில் இது வந்துடுது. இந்த ட்ராப் ஷேடோவை ஒப்பாசிட்டிக்கும் அதுக்கப்புறம் ஃபெதரிங்க்கும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இதோட கலரும் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். என்ன கலர் வேணுமோ அதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ட்ராப் ஷேடோவும் படமும் இப்போ வந்து ஒரே இமேஜாக இருக்கும். இது தனித்தனியாக பிரிக்க வேண்டும் என்றால் இப்போ இமேஜை மூவ் பண்ணும் பொழுது ட்ராப் ஷேடோவும் சேர்ந்தே மூவ் ஆகும். அப்போது இது தனியாக பிரிக்க வேண்டும் என்றால் என்ன பண்ண வேணும்னா, இப்போது அரேஞ்சில் போய் பிரேக் அப்பார்ட் கொடுத்தீங்கன்னா குரூப் பிரேக் அப்பார்ட் கொடுத்தீங்கன்னா கண்ட்ரோல் கே, இதோட ஷார்ட்கட் கண்ட்ரோல் கே கொடுக்கும் பொழுது இதை நம்ம தனியாக பிரித்து எடுக்க முடியும். பிரித்து எடுத்ததை நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி இதை வேறு விதமாக டிசைன் பண்ணவும் இதை வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கு நமக்கு தேவையானபடி பயன்படுத்தி கொள்ள முடியும் இந்த ஷேடோவை. ஸோ இது போல் ட்ராப் ஷேடோ கொடுக்க முடியும். ட்ராப் ஷேடோவை இது போல் தனியாக பிரித்து எடுத்து நமக்கு தேவைக்கேற்ற போல் இதை வந்து நம்ம பயன்படுத்தி கொள்ளவும் முடியும். தேங்க்யூ.